எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ராகி சேமியா வச்சு ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் புட்டும் உப்புமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நான் ஒரு பாக்கெட் ராகி சேமியாவை அது கூட சேர்த்துக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, கரெக்டாக 5 நிமிஷம்தான். இப்போ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு வேலை பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம். அது மேலே தட்டை வச்சு ரெடி ஆகிக்கலாம். அவ்வளோதான். அதை செய்கிறக்குள்ளே இது ஊறிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஊறிடுச்சு. ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை இட்லி பாத்திரத்து மேலே ஒரு துணியை வச்சு போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இட்லி பாத்திரத்தில் அதை வைக்கும்போது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா குமுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நாம் தேங்காய் துருவி வச்சுக்கலாம். 5 நிமிஷம்தான். இங்கே பாருங்கள், 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு. ஊறுறதுக்கு 5 நிமிஷம், வேகிறதுக்கு 5 நிமிஷம், அவ்வளோதான் கணக்கு. இப்போ நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் நான் பாதியை புட்டாவும் மீதியை உப்புமாவும் செய்ய போகிறேன். இப்போ பாதி எடுத்தாச்சு. இந்த மீதி அவிச்சு வச்சுருக்கிற ராகி சேமியாவில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் கிட்ட நெய்யை ஸ்பூனை அப்படி சேர்த்து தான் விடுறேன். நீங்களே பாருங்கள், அந்த நெய் அந்த ஸ்பூனில் அப்படியே இருக்குது. இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் துருவல் வாசனைக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான ராகி புட்டு தயாராகிடுச்சு. அந்த நெய் ஸ்பூனில் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்புமாக்கு தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம ஸ்பூனில் ஒட்டி இருக்கிற அந்த நெய்யையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கடுகு கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடுங்க. வரமிளகாலாம் போட்டிங்கன்னா பசங்களுக்கு கலர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா பொல பொலன்னு இருக்கும். நம்மளோட சூப்பரான உப்புமாவும் தயாராகிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க உண்மையிலேயே விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப புட்டு தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உப்புமா. இதுக்கெல்லாம் நம்ம தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. எப்போவுமே விரும்பி சமைச்சா உண்மையிலேயே சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஒரு வடையும் வச்சு தின்னா போதும், அந்தளவுக்கு டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.